வணக்கம் டீச்சர்ஸ், இது உங்கள் டீச்சர்ஸ் கேர். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மங்களகரமான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி நல்ல நாளில் உங்களுடைய கேரியரை தொடங்குங்க. அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே எல்லாருமே அரசு பணியில் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது சமீப காலமாக நிறைய ஆசிரியர் பெருமக்கள் தொடர்பு கொண்டு கேட்பது, டிஆர்பியில் எந்த ஒரு விதமான அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. நான் ஏற்கனவே டெட்டு யூஜி டெட்டெல்லாம் படித்து யூஜிலாம் கூட பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கும் போஸ்டிங் போடலை. ஒரே ஒரு மந்தமான நிலைமையாக இருக்குது. சூழ்நிலையே புரியல, திசை தெரியல, எல்லாமே ஒரு இருட்டாகவே இருக்குது. என்ன சார் பண்ணணும், என்னென்னு புரியல, என்னென்னு தெரியல. நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார், இல்லை இப்போ நடைமுறையில் இருக்கிற விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குற நிறைய டீச்சர்ஸுக்காக இந்த பதிவு. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, யூஜிடிஆர்பி இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம்லாம் எழுதி முடித்து நிறைய ஆசிரியர் பெருமக்கள், குறைஞ்சபட்சம் டிசிஏவில் கூட சுமார் ஒரு 1300 to 1500 ஆசிரியர் பெருமக்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ நிறைய ஆசிரியர் பெருமக்கள் கேட்கும் ஒரு விஷயம், யூஜிடிஆர்பியில் போஸ்டிங் நான் முன்னையே சொல்லியிருந்தேன், எக்ஸாம் முடிகிறப்பயே உங்களுக்கு ஆகஸ்ட் ஆகும் மேக்ஸிமம் நான் சொல்லியிருந்தேன். அடுத்து நீங்கள் ஆகஸ்ட் இல்லை சார், அடுத்து என்ன செப்டம்பரா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதில் நிறைய என்னென்னா, அங்கு டிஆர்பி துறையில் பணியாற்றுகின்ற அந்த ஊழியர்கள் அல்லது அங்கே இருக்கிற அதிகாரிகள் அல்லது அங்கே இருக்கிறவர்களுடைய நிகழ்வுகள் தவறானவை, சரியாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. அரசு பணி என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு பணி தான். அந்த பணியில் அரசு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி, ரொம்ப அர்ஜென்ட்டு, நாளைக்கு காலையில் 6 மணிக்கெலாம் எனக்கு போஸ்டிங் கையில் கொடுக்கணும் அப்படின்னா, அதே வேலையை அங்கே இருக்க உயர் அதிகாரிகளும் அந்த பணியில் இருக்கின்ற அந்த பணியாளர்களும் இரவு பகல் பாராமல் கண் விழித்து செய்வார்கள். அதே அந்த ப்ரெஷர் நெருக்கடி இல்லை அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதனால் அங்கே இருக்கின்ற முக்கியமான அதிகாரிகளோ அல்லது அரசு ஊழியர்களோ நிறைய டீச்சர்ஸ் உடனே ஃபோன் பண்ணி கேட்டால் நாளைக்கே போஸ்டிங் போட்டுருவாங்க, இல்லை உடனே கேட்டால் நல்லது நடக்கும், உடனே பண்ணலான்லாம் நிறைய நினைக்கிறீங்க. ஸோ அது உங்களுடைய ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லலை. ஸோ நடைமுறையில் சில நிகழ்வுகள் இருக்கும். அது ஒரு 15 ஆண்டு அனுபவத்திலிருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்கிறதுல நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த பணி வாய்ப்பு என்பது இப்போ தற்சமயம் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு இந்த காலாண்டு தேர்வு விடுமுறையின் போது உங்களுக்கு அரசு நினைத்தால், அரசு விரும்பினால், அரசு உடனடியாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்கும் என்றால் 100% நீங்கள் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்திக்கு அப்புறம் எல்லாருமே பணி வாய்ப்பு பெற்று பணியில் போகலாம். சில நடைமுறை சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரி செய்த பிறகு தான் நீங்கள் போக முடியும். அதனால் இந்த தேர்வு முடிச்சிட்டேன், நான் ரிலாக்ஸ்டாக எப்போ கிடைக்குதோ நான் வேலைக்கு போகிறனாலும் இருக்கலாம். இல்லை சார், இந்த தேர்வு முடித்தாலும் அடுத்து ஏதாவது பல தேர்வுகள் இருக்குது, அதை நான் இதே முயற்சியோடைய ட்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ யூஜி முடிச்சு நல்ல மார்க் எடுத்த மாதிரி பிஜி படிக்க போகிறேன், இல்லை இப்போ வேறு மாதிரி ஏதாவது தேர்வுகள் நான் கவனத்தை செலுத்த போகிறேன்னு நீங்கள் உங்களை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய ஆசிரியர் பெருமக்களுக்கு கடைசி நேரத்தில் தமிழால் தான் நமக்கு பணியில் கிடைக்கலன்னு நினச்சாங்க. தமிழில் ஒரு ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் இருக்காங்க, அதாவது நிகர்நிலை, அதாவது இந்த பிலிட் பட்டமோ பிஏ பட்டமோ நிகர்நிலை சமமானது, சரிசமமானது அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஜிஓ கேட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சென்னையில் உயர்கல்வி மன்றத்துக்கு போயிருப்பீங்க, உங்களுடைய பதிவுகளை கொடுத்துருப்பீங்க. சரியான அணுகுமுறை, சரியான விஷயங்கள் தான். இதை விட்டுட்டு நம்ம டிஆர்பிக்கு போய் பார்த்தாவே எல்லாமே நடக்கும் அப்படின்னா உங்களோட ஆதங்கத்தை நீங்கள் அங்கே போயிட்டு வரலாமா கண்டி. உங்கள் மீது நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஆர்பியில் எத்தனை முறை எங்கே போனாலும் உங்களுடைய அந்த ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வாங்க, உங்களுடைய பணி அதுதான் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு பணி வாய்ப்புக்கான வேலைகளை துரிதப்படுத்துறது தான் சொல்லுவாங்க. அதனால் சரிங்க சார், இதெல்லாம் எப்போ கிடைக்கும், உடனே போட்டுருவாங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பியில் மொத்தமாக போஸ்டிங் போடுறப்போ 850 சீட்டு போடுறப்போ ஒரு 6 டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கேரளாவில் படிச்சிருந்தாங்க. கேரளாவில் படித்த படிப்புக்கும் அந்த எம்எஸ்சி படிப்பும் இங்கே சென்னையில், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எஸ்சி படிப்பும் சமமானதா, ஈக்குவலண்ட்டாக அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொன்னாங்க. அந்த நிகழ்வு முடிவதற்கு மட்டும் அந்த டீச்சர்ஸ் அந்த 6 பேருக்கு மட்டும் எல்லா விதமான விஷயங்களும் முடிஞ்சு ஜிஓ வர்றதுக்கு 7 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அவங்க எல்லாருக்குமே பணி வாய்ப்பை சரியான முறையில் கொடுத்துட்டாங்க, அவங்க பணிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு யூஜிடிஆர்பிக்கான இந்த ஜிஓவை இஷ்யூ பண்ணுறது 1 வீக் 1 டே 10 டேஸ் அப்படின்லாம் நமக்கு ஈஸியாக நீங்கள் முடிவு எடுத்துக்க வேணாம். கொஞ்சம்
அரசு வந்து நினச்சா சீக்கிரமாக பண்ணலாம். இல்லை அதிகாரிகள் வந்து மீட்டிங் போட்டு பேசி எல்லாம் முடிவெடுத்து பண்ணுற மாதிரி இருந்தால் கூடுதலாக 3 வாரம் 4 வாரம் கூட எடுத்துக்கலாம். அதிகபட்சமாக வேறு ஏதாவது நேரம் எடுத்துக்குமா அப்படின்றது அது பூரா அந்த டீமோட ப்ராசஸ் பொறுத்து தான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் நாளைக்கே கிடைக்கும், இன்றைக்கே கிடைக்கும், 6 மணிக்கே வரணும் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிக்கிறது, பிடிவாதம் பண்ணுறது, இல்லை நீங்கள் நினைக்கிறதுலாம் தவறானதெல்லாம் கிடையாது, சரியானது தான். ஆனால் ஒரு நடைமுறையில் இருக்கிற சிக்கல்களை வந்து எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி அணுகணும், எப்படி நம்ம யோசனை பண்ணி செய்யணுன்றத ஒரு முடிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா தேர்வில் தேர்ச்சி பெற்று நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் லிஸ்ட்டில் வந்துட்டாவே அரசு பணியில் கட்டாயம் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும். அந்த நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பணி வாய்ப்புகள் வந்து மேக்ஸிமம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே கிடைப்பதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது என டிசியை கணிக்கிறது. நீங்கள் 100% அரசு பணிக்கு பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. உங்கள் பணியாணைகளை விரைவில் பெற்று நீங்கள் பணியில் சேர்வதற்கு டிசிஏவின் சார்பாகவும் வெற்றி பெற்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக இந்த பிஎட் என்ற பட்டம் பெற்ற பிறகு இந்த பணிக்கு தான் போகணும், அரசு ஆசிரியர் பணிக்கு தான் போவேன், இல்லை நான் வந்து வேறு மாதிரி இதிலே பெரிய அதிகாரி ஆக போகிறேன், டிஓ ஆக்க போகிறேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து பிஓ ஆக்க போகிறேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பேசிக்காக இப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து வருடத்துக்கு 2 முறை டிஎன் டெட்டு வந்து நடத்தணும். ஸோ அந்த காலதாமதத்தில் ஏற்பட்டது நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறத விட இப்போது ப்ரெசென்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் அதாவது டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 அப்புறமாட்டா 2 இந்த 2 தேர்வும் வந்து உங்களுக்கு வினாத்தாள் எல்லாம் சிறப்பாக ரெடியாக இருக்குது. அடுத்து உங்கள் தேர்வுகள் நடத்தணுன்ற முறையில் அரசு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக சொல்லியிருந்தாங்க. இப்போது நடைமுறையில் நிறைய காலதாமதம் விரயமாக வரதுனால உங்களுக்கு ஓமார் பேஸ்டு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன் டெட் பேப்பர் 1, 2 அப்படின்றது அதிகபட்சமாக ஒரு 15 நாள் மேக்ஸிமம் 20 நாளுக்குள்ள 100க்கு 200% கால்புறாவத்துக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. அந்த மாதிரி நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பிஜிடிஆர்பி இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்போது சமீபத்தில் இந்த ஓமார் பேஸ்டு ஸ்கேன் பண்ணி கொடுக்கறதுக்காக இது வந்து பேப்பர் கட்டிங் தான் இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டெண்டர் ஓகே ஆச்சுன்னா கண்டிப்பாக டெட் பேப்பர் 1 and 2 டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட 30ஆம் தேதிக்குள்ளே எல்லா பிஎட் படித்த ஆசிரியர் பெருமக்களும் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாருமே கட்டாயம் பாஸ் பண்ணணும். எல்லாம் பாஸ் பண்ணி லைஃப் லாங் ஒரே ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக தயாராகிங்க. அந்த ஆசிரியர் பெருமக்களுக்காக டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக மேக்ஸிமம் 25 டேஸ்க்குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதனால் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கின்ற அந்த எலிஜிபிள் டெஸ்ட் தேர்ச்சி பெற விரும்புகின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே உடனடியாக நீங்கள் தயாராகிடுங்க. ஸோ டைமே கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எக்ஸாம் முடிச்சிடுவாங்க. டிசம்பர் 30க்குள்ளே எக்ஸாம் முடியணும் போது அப்போ நீங்கள் இப்போதுலேருந்து தயாரானதான் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த பணியிலேயே இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஃபுல் டைமாக படித்தாலும் சரி, இந்த டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் குறைஞ்சபட்சம் நீங்கள் 82 மதிப்பெண்கள் மேலே பெறுவதற்கான ஒரு நோக்கமாக கொண்டு செயல்படணும். ஸோ அதனால் நீங்கள் டெட்டு பாஸ் ஆகிறதுக்கான வேலைகளை உடனே பண்ணுங்கள். ஸோ அடுத்து வேறு என்ன சார் நடக்குது அப்படின்னா, பிஜிடிஆர்பி 2024-25க்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம். அதாவது நீங்கள் மே மாதத்துக்கு மேலே, அதாவது ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்கும்போது, ஸோ ஜூன் மாதம் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா அதுக்கான பணிகளை உங்களுக்கு முதல் எக்ஸாம் வரதா இருந்தால் பிஜிடிஆர்பி தான் வரும். கண்டிப்பாக 3000க்கு மேலே தான் வரும் கால்பர்ஸ். 100% டிசியை கணிக்கிறது. அதனால் இந்த 3000 வரும்போது இதில் பர்டிகுலராக வந்து எக்கனாமிக்ஸ் காமர்ஸ்லாம் வந்து இது லாஸ்ட் சான்ஸ். இதை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக 2 இயர்ஸ் ஆகிடும். எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இல்லை பிஜி தான் செலக்ஷன் ஆக போகணும்னு முடிவு எடுத்தால் கூட இந்த எக்ஸாம் முடிச்சுன்னா அடுத்து எலெக்ஷன் வந்துடும். அடுத்த அகாடமிக்கில் எலெக்ஷனுக்கு அப்புறமாலாம் வந்து மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு தான் எக்ஸாம்லாம் வரும். ஸோ 2 வருஷத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போயே என்ன நீங்கள் குறைஞ்சபட்சம் 6 மாதத்தில் பணிக்கு போயிடலாம். அதனால் சரியான தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுத்துருங்க. ஒரு தீர்க்கமான முடிவு உங்களுடைய எதிர்காலத்தை பக்காவாக தீர்மானிக்கும். அதனால் பிஜிடிஆர்பி தான் நான் பணிக்கு போகிறேன் அப்படின்னா ரெடி ஆகிடுங்க. அவங்களுக்கான ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி ஏற்கனவே பழைய பாடத்திட்டத்தின்படி இப்போதைக்கு வினாத்தாள் வடிவமைக்கும் பணி நம்பத்தகுந்த வட்டாரங்களின்படி 100% டிஆர்பி மேற்கொண்டு வருகிறது அப்படின்ற ஒரு செய்தியை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த செய்தி எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து இந்த தேர்வு வந்தவுடன் அதில் வென்று பணிக்கு செல்லணுன்ற நம்பிக்கையோடு படிக்கிறவங்களுக்காக இந்த ஒரு குறிப்பை உங்களுக்கு
டிசியை கணிக்கிறது. அதனால் 100% பிஜிடிஆர்பி 2024-25க்கு உங்களுக்கு ஜனவரி மாதம், அதாவது டிசம்பர் மாதம் கால்புற ஆகும். எண்டில் கால்புற ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 3 மாதம், அதாவது பிப்ரவரி மார்ச் மாதத்துக்குள்ளேயோ அல்லது அதுக்குள்ளே ஒரு மாதம் கழிச்சோ 100-120 நாளில் எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ 3000 சீட்டுக்கு மேலே கால்புற ஆகிறதுனால நீங்கள் தாராளமாக நம்பி படிக்கலாம். ஸோ இதில் அதிகமாக வரப்போகிறது எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 250 சீட்டுக்கு மேலே வரும். மேக்ஸிமம் இல்லை சிஎஸ்க்கு ஒரு 300 வரும் கணிக்கிறோம், காமர்ஸுக்கு ஒரு 300 வரை கணிக்கிறேன். அடுத்ததாக வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸுக்கும் ஒரு 300 சீட்டுக்கு மேலே வரதுக்கு கணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் 100% கன்ஃபார்ம் ஆகும். அப்போது வினாத்தாள் வடிவமைக்கும் பணியும் ஒவ்வொரு துறை ரீதியான அதிகாரிகள் மும்முரமாக மந்தன பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால் நீங்கள் பிஜிடிஆர்பி 100% நீங்கள் 150 நாளில் பணிக்கு போகிற மாதிரி தயாராகிக்குங்க. ஸோ நீங்கள் நம்ப தகுந்தவங்க, நம்புறவங்க, நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, அரசு பணியில் கட்டாயம் போய் உட்காரணும்னு நினைக்கிறவங்க, அந்த ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு உறுதியோடு படிக்கிறவர்கள் நீங்கள் நிச்சயமாக 100% தயாராகிடுங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டேட்டில் நான் எக்ஸாம் வச்சா 100க்கு 150க்கு நான் 100 120 எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தயாராகிடுங்க. இது வந்து டிசியோட அன்பான வேண்டுகோள். அதனால் உங்களுடைய வலி, வேதனை, சூழல் எல்லாமே எங்களுக்கு புரிகிறது. அதனால் நீங்கள் கடைசி வாய்ப்பு, இப்போ நீங்கள் யூஜிடிஆரோட 1 மார்க் 2 மார்க் விட்டுருக்கலாம். நிறைய டீச்சர்ஸ் அவங்களாம் கூட வருத்தப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு வருத்தப்பட வேண்டியதே இல்லை. வினாத்தாளோடைய உங்கள் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேர்வு 100% உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நீங்களே வந்து ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி அதிகாரிகள் அவர்கள் பணிகளை நீங்கள் மேற்கொள்கிற மாதிரி நீங்கள் படிக்கிற விஷயங்களை இப்பயே நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த எக்ஸாம் முடித்தா அடுத்தது உங்களுக்கு கண்டினியூட்டியாக வந்து பிஇஓ எக்ஸாம் ஏதாவது இருந்தாலும் வரும். அடுத்தது காலேஜ் டிஆர்பி வரும். அடுத்ததாக வந்து பாலிடெக்னிக் எக்ஸாம் வரும். ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஏற்கனவே வந்து கால்பர் பண்ணது ஒரு 2500 சீட்டுக்கு மேலே, அது கூடுதலாக பணியிடங்கள் வந்து நிறைய இப்போ வருது. அதனால் அதையும் சேர்த்து உங்களுக்கு கண்டிப்பாக கால்பர் ஆகும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பியில் மீண்டும் ஒரு 5 முதல் 6000 பணியிடங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா 110 விதியின் கீழே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தபடி கிட்டத்தட்ட ஒரு 19,500 பேர், கிட்டத்தட்ட 20,000 ஆசிரியர் பெருமக்களை பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். அதாவது போட்டித் தேர்வு மூலிமா தேர்வு செய்யப்பட்டு நிச்சயமாக பணியமர்த்தப்படுவார்கள்னு சொல்லியிருக்காரு. அதனால் 100% எலெக்ஷன் வரத்துக்குள்ளால் அடுத்த ஜனவரி மாதம், இந்த வார ஜனவரி வச்சுக்கோங்க, இந்த ஜனவரிலேருந்து அடுத்த ஜனவரி வரைக்கும் கணக்கிட்டிங்கன்னா 2025லேருந்து 26க்குள்ளே கிட்டத்தட்ட நீங்கள் 20,000 சீட்டு அப்படின்னும் போது கண்டிப்பாக அதில் ஒரு இடம் நமக்கு உண்டு. நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போய்டுவோன்ற நம்பிக்கையோடு படிக்கிறவங்க, கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறவங்க இப்பயே தயாராகிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டைமில் எல்லாருமே அடுத்ததாக சக்ஸஸ் ரேஷியோவில் போயிடலாம். சக்ஸஸ் ரேஷியோவில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதனால் பணிகளை துரிதப்படுங்க. இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி, இன்றைக்கி நல்ல நாள் நினச்சிக்கோங்க. மற்ற ஆசிரியர் பெருமக்கள் வேறு யாராக இருந்தாலும் இந்து கடவுள் கொடுத்த நமக்கு பொதுவான நல்ல நாள் நினச்சிக்கி படிங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். உங்களோட டார்கெட் 150 நாள் கணக்கெடுத்துங்க. அதிகபட்சம் 150 நாள். ஸோ 150 நாளில் ஒரு நாளைக்கு ஒரு மார்க்கு. ஸோ 150 மதிப்பெண்கள் கட்டாயம் நம்மளால் எடுக்க முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு படிங்க. ஸோ டிசிஏவில் உங்களுக்காக ப்ரீவியஸ் இயரில் சால்வ்டு பேப்பர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு கேட்டாலும் அந்த சால்வ்டு பேப்பர்ஸ் இருக்கும். அடுத்ததாக வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் புக் இருக்கும், ஜிகே புக் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே வாங்கி ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி உங்கள் மெட்டீரியல் வேணுனாலும், ஆன்லைன் கிளாஸஸ் வேணுனாலும், ரெகுலர் கிளாஸ் வேணுனாலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பதிவுக்கு பிரகாரம் தேவையானதை வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதம் பள்ளி திறக்கும்போது முதுகலை ஆசிரியராக பணியில் சேர்வதற்கான உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று டிசிஏ விரும்புகிறது. மீதி மற்ற எல்லா தேர்வுகளும் தயாராகவங்களும் இப்பயே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தொடர்ந்து 1 by 1 வரும்போது டைம் வந்து ரொம்ப லாங் டைம்லாம் கொடுக்காம ஒரு 3 மந்த் கேப்பில் டக்குன்னு எல்லா எக்ஸாமும் முடியும். அதனால எல்லாருமே தயாராகிடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆய்வக உதவியாளர்கள் கூட ஒரு 2,500 சீட்டுக்கு மேலே இந்த டிஆர்பியே வந்து கால்பர் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்கன்னு நம்ம தகுந்த வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நிறைய பணி வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ஸோ 1 by 1 நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பதட்டம் அடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம், நம்பிக்கையின்மையோடு இருக்க வேண்டாம். எல்லாத்தையும் ஓரமாக போட்டுட்டு நாம் படிக்கிறோம், கண்டிப்பாக ஜெயிக்கிறோம், இந்த பணியாணை பெற்று நம்ம பணிக்கு போகிறோம்னு நம்புங்க. ஏன்னா இது போல தான் கிட்டத்தட்ட நாங்களும் 2 வருடம் 1.5 வருடம் காத்திருந்து பல பணிகளை பெற்று இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நான் அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து முழுமையாக வந்து நம்பி படிங்க. 100க்கு 100%, 100க்கு 200%. அரசு 110 விதிகளுக்கு அறிவித்தபடி ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் தேர்வு செய்யப்படுவார்கள். அதனால் இப்பொழுதே தயார் செய்து கொண்டு பணியாணை பெறுவதற்கான தயாரிப்பு பணிகளை மும்முரப்படுத்திக் கொள்ளுங்கள்.
எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பிரின் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன எண்ணத்தை நீங்கள் விதைக்கிறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு 100% நிறைவேறும். அந்த கனவு பலிக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும். ஸோ நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று பணியாணை பெற்று பணியில் சேர்ந்து சிறப்பாக இருக்க டிசிஏவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.